இப்போ வந்து ஃப்ளூ சீசன் நெறைய போயிட்டுருக்கு. ஸோ நெறைய பேர் கோல்டு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. கோல்டு வந்து எல்லா கோல்டும் ஒரே கோல்டு கிடையாது. கோல்டு பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல அது அலர்ஜினால இருக்கலாம். சில நேரம் இன்ஃபெக்ஷன்ஸ்னால இருக்கலாம். அலர்ஜிங்கிறது வந்து டஸ்ட் அலர்ஜி ஆர் எனி டைப் ஆஃப் அலர்ஜினால வரலாம். இம்யூன் சிஸ்டம் வந்து ஓவர் ஆக்டிவா இருக்கும்போது இந்த கோல்டு வருது. இது வந்து அலர்ஜினால எப்படி இருக்கும்னா, தும்மிக்கிட்டே இருப்பாங்க, மூக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு ரிலீஃப்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தும்மல வந்து குறைக்கிறதுக்குள்ள மருந்துகள், அல்லது ஸ்டீராய்ட் ஸ்ப்ரே அல்லது நேசல் ஸ்ப்ரே. சீசன் சமயத்துல ஃப்ளூ ஆர் கோல்டோட வருவாங்க. இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால லைக் வைரஸா இருக்கலாம், இல்ல பாக்டீரியாவா இருக்கலாம். சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தும்மல், மூக்குலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கிறது, மூக்கடைப்பு, இருமல், தொண்டை கரகரப்பு, பாடி பெயின், சிவியர் பாடி பெயின், அப்புறம் ஃபீவர். ஸோ மோஸ்ட்லி இது பார்த்தா 5 to 10 டேஸ் வரைக்கும் இருக்கும். அப்படியே நம்ம குடுக்குற சிம்ப்டமேட்டிக் மருந்துகள்ல இதுவே சரியாயிடும். வைரல் ஃப்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட், ஃப்ளூயிட்ஸ் பிளஸ் சிம்ப்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் போதும். பட் பாக்டீரியாவுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுத்தா எல்லாமே சரியாயிடும். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூ.